அபிஷேகம் நடக்குதே, அலங்காரம் நடக்குதே, அருளாடும் கூடத்தில் சொன்ன சொல்லும் நடக்குதே. இதுவரையில் அழுத்திய பாரம் திருவடியில் இறங்கிய வணங்கிய நடந்ததே. அற்புதம் நடக்குது, அதிசயமெல்லாம் நடக்குது. மருவத்தூர் மண்மேலே மகிமை ஏதோ இருக்குது. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அம்மாவிற்கு எது மகிழ்ச்சி? அன்னதானமா அலங்காரமா? இதை பற்றி அம்மாவே ஒரு முறை சொல்லி இருக்காங்க. அன்னை ஒரு கீச்சு கொட்டகையில் சுயம்பாக எழுந்தருளிய காலம் அது. பக்தர்கள் வர தொடங்கிய காலம் அது. அந்த சமயத்தில் அம்மாவின் பக்தர் ஒருவர் சுமார் 3000 ரூபாய் செலவு செய்து அபிஷேகமும் அலங்காரமும் செய்தார். சித்தர் பீடம் முழுவதும் மலர் அலங்காரம் செய்தார். மற்ற தொண்டர்கள் எல்லாம் அப்பாடா, அம்மாவுக்கு இன்றைக்கு தான் ஜாம் ஜாம் என்ற அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் நடந்திருக்கு, நம்மால இப்படி செய்ய முடியவில்லையே என்று பாராட்டினார்கள். அன்று மாலை நம்ம அம்மா அருள்வாக்கில், என்னடா மகனே, இவ்வளவு செலவில் என்றுள்ள நிலையில் எனக்கு அபிஷேகம் தேவைதானா? இதனால் மட்டும் நான் குளிர்ந்து விட மாட்டேன் மகனே. 3000 ரூபாய் செலவு செய்தாயே, ஒரு 300 பேருக்கு அன்னதானம் செய்திருந்தால் குளிர்ந்திருப்பேனடா மகனே என்றாள் அன்னை. நம்ம அம்மாவிற்கு பிடித்தது அன்னதானம் தான் சக்திகளே. இதைதான் அன்னதானம் சித்தர்களுக்கு உவப்பு, அந்த அன்னதானம் தான் ஆதிபரா சக்திக்கு உவப்பு என்று அம்மா அருள்வாக்குல சொல்லியிருக்காங்க. அப்படியானால் அபிஷேகம் தேவையில்லையா என்பது அம்மாவின் கருத்தான்னு நினைக்கிறீங்களா? அபிஷேகம் செய்தால் நம் ஆத்மா குளிரும். அன்னையின் மனங்குளிர வேண்டுமானால் அன்னதானம் தான் சிறந்த வழி. நம்மால முடிந்த அளவு அன்னதானத்திற்கு பங்களிப்போம் சக்திகளே. ஓம் சக்தி.